ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் க்ரீன் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம க்ரீன் ஹவுஸில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வெளியே போயிருந்தோம். நல்லா ஜாலியாக வெளியே போகும் மோஸ்ட்டில் எனக்கு இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அப்போ நான் என்ன ஆர்டர் பண்ணேன் பரோட்டாவும் எக்கு கறின்னு சொன்னாங்க. எக்கு கறின்னா நம்ம எக்கு கறின்னு நினச்சோம். பார்த்தா தக்காளி சட்னியில் எக்கு வச்சு கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அந்த எக் கறியோட அவங்க ஏதோ ஷேர்வா கொடுக்குறாங்க. ஷேர்வா 0% நோ ஒர்த் அட் ஆல் டு ஈட். சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் நொந்துருவீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டு, அதையும் நம்ம ஒரு வாய் டேஸ்ட் பார்த்துருவோம். டேஸ்ட் பார்த்தா அண்ணாங்கள் வர நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ணாங்கள் பேசிகிட்டே இருக்கார். நம்மளுக்கு வீடியோ ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணவும் முடியல. லைக் அங்கே ஆன்சர் பண்ணுறதா இல்லை இங்கே பேசுதா எதுவுமே தெரியாமல் மாதிரி சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன். லைக் கபாப் வாஸ் ஒர்த்து இல்லை கபாப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கவுச்சி வாசனை இருந்துச்சு, எனக்கு சாப்பிடவும் முடியல. ஸோ அதனால் கேமராமேன் கிட்ட சொன்னேன் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்துகிட்டு வந்தோம். பிரியாணி வாஸ் சூப்பர் டேஸ்டி பிரியாணி. உண்மையிலே பாய் வெட்டு பிரியாணி மாதிரி இருந்துச்சு. பிரியாணி மட்டும் நல்லா ஒர்த்தா. அதுலேயும் ஒரு முட்டை கொடுத்துட்றோம். நான் முட்டையே சாப்பிடுவேன், எனக்கு முட்டையே ஆகாது. அதனால் நான் பிரியாணி சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் இந்த கேமராமேன் எப்படி சாப்பிட்ணும், கபாப்பெல்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னா எனக்கு முடியலடான்ற, இல்லை கபாப் வச்சு சாப்பிடுன்றான். சரி ரைட்டு, அதையும் வச்சு நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு வாய்க்குள்ளே அமுக்கிறேன். என் வாய் ஃபுல்லாகிடுச்சு. வயிறு ஃபுல்லாகிறதுக்கு முன்னாடி வாய் ஃபுல்லாகிடுச்சு எனக்கு. ஆனாலும் எனக்கு பிடிக்காமல் சாப்பிட்டேன். லைக் அந்த கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே கத்திரிக்காய் கிரேவி வேறு லெவலாக இருந்துச்சு. முடியாமல் சாப்பிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் வெளியே 2 ஹவர்ஸில் எனக்கு ஃபுல்லாக உடம்பு முடியல. லைக் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சு. எதுக்குன்னா அந்த கபாப்னால, ப்ளஸ் அந்த எக் எனக்கு பிடிக்காது. எக்கையும் நான் சாப்பிட்டுட்டேன்னா அதனாலவே எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஆனால் பிரியாணி மட்டும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கபாப்பில் ஆக்சுவலாக அவங்க இஞ்சி பூண்டு பீஸ் ஆட் பண்ணாங்களா, ஆட் பண்ணலையே எதுவுமே தெரில. எனக்கு சுத்தமாக பிடிக்கும். ஆனால் பிரியாணி மட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.